சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கல. எதை என்று தான் யோசிக்கிறீங்க. இப்ப நான் இங்க நிக்கிறேன் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு டிம் ஹோட்டனுக்கு வந்திருக்கிறேன். கடைசியா டிம் ஹோட்டன்ல டீ குடிக்க எனக்கு வந்து காஃபி பின் வந்து கிடைச்சது. அதை நான் இன்னும் ஜூஸ் பண்ணல. சரி ஓகே வேஸ்ட் ஆக போகுது என்று சொல்லி அதை இன்றைக்கு வாங்குவோம்னு சொல்லி தான் வந்தேன். நான் டிம் ஹோட்டன்ல தனியே டீ குடிச்சா நல்லா இருக்கா அதான் சாக்லேட் சிப் மஃபினும் வந்து ஆர்டர் பண்ணி நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு டிம் ஹோட்டன் டீ குடிக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இப்போ எங்க பயணம் சொன்னா தலைமுடி வெட்ட போகிறேன். ஹார்ட் ஒர்க் பண்றோம். முன்னுக்கு வாரம் டே 33 வாங்கோ பாப்பம். எங்க தலைமுடி வெட்ட வந்திருக்கோம்னு சொன்னா ஏஜெக்ஸ் ஹார்ட்வுட் சலூன் என்று சொல்லி நான் ஓமம்பில் இருக்கிறதால இங்க தான் அடிக்கடி வரணும் தலைமுடி வெட்டுறதுக்கு. வீட்டையும் வந்தாச்சு. ஏதாவது வித்தியாசம் இருக்கா இன்னில இருந்தா சொல்லுங்க கமெண்ட்ல. அப்படியே நல்ல ஒரு முழுக்க போட்டுட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. கேமரால என்ன பார்க்க எனக்கே வடிவா தான் கிடக்கு. இப்போ எங்களுக்கு புது புது பார்வையாளர்கள் கிடைச்சிருக்கணும். சோ அவர்களுக்கு சொல்லத்தானே வேணும். கனடால நாங்க வந்து மார்க்கெட்டிங் செய்கிறோம். அதாவது வந்து விளம்பர வீடியோக்கள் வந்து செய்யறோம். நாங்கள் உங்களுடைய கடைகளையோ சரி உங்களுடைய நிறுவனங்களையோ சரி விளம்பரப்படுத்தணும்னு சொன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இப்பவும் அந்த அளவுல தான் ஸ்காப்ரோக்கு போய் கொண்டிருக்கிறேன். வந்த உடனே எங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த பிசினஸ் இருந்தாலும் சோசியல் மீடியா பார்த்து தான் எல்லாரும் போறாங்க. நீங்கள் எங்கள்கிட்ட விளம்பரம் செய்து பாருங்க. 2 கிழமையில உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நாங்கள் வீடியோ எடுக்க வந்தது இந்த மஜெஸ்டிக் சிட்டி மாலுக்குள்ள இருக்கிற கடைகளை தான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்த நாங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுல உங்களுக்கு எடிட்டிங் வேலை தெரியும்னு சொன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் பிரச்சனையே இல்ல. பெட்ரோல் அடிப்போம்னு சொல்லிட்டு பெட்ரோ கனடாக்கு தான் வந்த நான். வந்த இடத்துல பெட்ரோ கனடாக்கு பக்கத்திலே வந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு. அப்படியே வீட்டை வந்து கொஞ்ச நேரம் எடிட்டிங்க செய்துட்டு இரவு சாப்பாட்டுக்கு போயாச்சு. நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய்.